வெல்கம் டு டிடிடி. ஸோ ஒரு வழியாக இத்தனை மேட்ச் கழித்து 5 மேட்ச் ஆடி 2 மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஒரு வழியாக நம்ம வந்து லாஸ்ட் டைமு டெல்லியை ஜெயிச்சப்பயே நம்ம வீடியோ போடல. ஏன்னா நமக்கு வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கே நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த விக்ட்ரி இன்னமும் பெரிய கன்வின்சிங்காக இல்லை. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது ஏதோ அன்றைக்கி நம்ம வந்து இலக்கு ஜெயிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எப்படி எதனால் சொல்கிறேன்னா, லக்குன்னா கொஞ்சம் நல்ல நேரமும் இருந்திருக்குண்டு. எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ ஓவர்டன் மாதிரி ஒரு பவுலர் வந்து 4 ஓவர்ஸ் போட்டு 18 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட் எடுப்பார் அப்படின்றது அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவரே நினச்சாலும் அதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஓவர்டனே நினச்சாலும் இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லை போட முடியாது அளவுக்கான ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் வந்து அன்றைக்கி போட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து 4 ஓவர்ஸ் வந்து 18 ரன்ஸ் 4 விக்கெட் இல்லாமல் 4 ஓவருக்கு ஒரு 35 ரன் 1 விக்கெட் அது மாதிரி போட்டு, அதுவே நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பெல் தான் T20 பொறுத்த வரைக்கும். அதுவும் சென்னையில் இருக்கிற பவுலிங் லைனப்பில் இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில் அதுவே ஒரு நல்ல ஸ்பெல் தான். அந்த அளவுக்கு அவர் போட்டு இருந்திருந்தா கூட அந்த மேட்ச் வந்து மாறி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 20 ஆட் ரன்ஸில் தான் ஜெயித்தோம். அது வந்து ஸ்டப்ஸ் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருந்தார். ஸோ வந்து அந்த விக்ட்ரி வந்து பெரிய கன்வின்சிங்காக இல்லை. அந்த மேட்சஸ்லாம் அந்த மேட்ச்லேயே நிறைய நமக்கு வந்து ஓட்டைங்க இருந்துச்சு. அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ருத்ராஜ் அதோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப மட்டமாக விளையாண்டார். அவர் வந்து அந்த ஷாக்கில் வந்து உடச்சிட்டு வெளில வர்ற மாதிரியே தெரியல. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பற்றி உனக்கு என்ன தாட்ஸ் இருக்கா? ஃபஸ்ட் மேட்ச்சில் 20 ரன்ஸ் ஷார்ட் தான். நம்ம அந்த 200 சம்திங் ரன் அடித்தோம். அதுலேயே வந்து 20 ரன்ஸ் ஷார்ட் தான். ஏன்னா ருத்ராஜோட இன்னிங்ஸ் ஸ்லோவாக இருந்து, ப்ளஸ் லாஸ்ட்டில் சாம்சன் நல்லா ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் கடைசியில் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். பட் ஆனால் அவருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனார்னு நினைச்சேன். ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து நம்ம 16 ஓவர்ஸ்லேயோ 15 ஓவர்ஸ்லேயோ வந்து 16 ஓவர்ஸில் 172 இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஈஸியாக அந்த மேட்ச் வந்து நம்ம 220 ப்ளஸ் அடிச்சிருக்கோம். 240 அந்த ரேஞ்சில் போகும். அவ்வளோ இல்லை கூட ஒரு 230 225 அடிச்சிருக்கணும். நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ரன்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டு. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, லாஸ்ட்டில் வந்து இவங்க தூபை இறக்குனது. அது இப்போ ருத்ராஜ் வந்து பவர் பிளேயில் போட்ட ஸ்கேமை தாண்டி ஓரளவுக்கு மாத்திரையும் சாம்சனும் சூப்பராகவே மேனேஜ் பண்ணி மிடில் ஓவர்ஸில் நல்லா அக்ரெசிவாக போய் நம்மக்கிட்ட நல்லாவே இந்த இன்னிங்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் ஃப்ளெமிங் நான் எப்படி ரசமாக விடுவேன்ற மாதிரி பிரவிஸை வச்சுக்கிட்டே, பிரவிஸ் சர்ஃப்ராஸும் இருந்தார் நினைக்கிறேன். பிரவிஸு சர்ஃப்ராஸ் 2 பேரும். பிரவிஸ் தான் எந்த ஒரு லாஸ்ட்டு 2 ஓவர்ஸு கண்டிப்பாக ஃபேஸ் பவுலிங் தான் போட போனாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது பிரவிஸ் தான் வந்து பயங்கரமான கிட்டர், நல்ல கிட்டர் அப்போ இருக்கிறதுல ஃபேஸ் பவுலர் அடிக்கிறதுல. ஆனால் பிரவிஸை வச்சுட்டு தூபை இறக்குனது தப்பான. ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற யார்கிட்ட கேட்டாலுமே இந்த டைமில் உங்கள்கிட்ட தூபேவும் பிரவிஸும் பெஞ்சில் இருக்காங்க, 2 ஓவர் தான் இருக்குது 3 ஓவர் தான் இருக்குன்னா நீங்கள் யாரை இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே பிரவிஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஐடியாவில் அதை இறக்குனாங்கன்னு எனக்கு புரியல. அவன் இறங்கி 10 பாலுக்கு 20 ரன்னே அடித்தாலும் அதில் 4-5 பால் டாட் பால். ஆக்சுவலாக பிரவிஸ்ன்ற வந்து ஒரு 2 பாலுக்கு 3 பாலுக்கு ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் வந்து பிரவிஸ். கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா ஃபினிஷர்னா பார்த்தோன்னா பிரவிஸ் தான் பெட்டர் ஃபினிஷர். ஆனால் இவனுங்க அந்த மேட்ச் அமைச்சு ஒரு 10-15 ரன்னு ஷார்ட்டாக போயும் ஏதோ நல்ல நேரத்துக்கு வந்து நம்ம வந்து ஓவர்டனோட ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லால் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ அது வந்து பவர் பிளேயில் கொஞ்சம் சொதப்பினாலுமே டெத்தில் வந்து காம்போச்சு நல்லா போட்டார், டீசெண்டாக போட்டார். சரி, ஓகே, நம்ம செகண்ட் மேட்ச்க்கு வந்துடுவோம். இப்போ நம்ம செகண்ட் மேட்ச்சில் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் சிஎஸ்கே பேக்ன்ற மாதிரி தான் இருக்குது செகண்ட் மேட்ச். ஏன்னா வந்து இப்போ நிறைய விண்டேஜ் சிஎஸ்கே வைப்ஸ் கிடச்சிது இந்த மேட்ச்சில். ஏதோ சொல்கிறோன்னா நம்ம வந்து இது பிச்சில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிச்சே வந்து வழக்கமாக இருக்கிற இதுதான் ஆக்சுவலாக சேப்பாக் பிச்சு. ஒரு மாதிரி ஸ்லோ பாட்டாவாக இருக்கும், 2 ஃபேஸ்டாக இருக்கும். எல்லாருக்குமே நம்ம அகில் ஹுசைன் வந்து மேட்ச் முடிச்சதும் போஸ்ட் மேட்ச் இதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை, அங்கேயே மேட்ச் முடிஞ்சது ப்ரெசன்டேஷன்லேயே சொன்னால் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதோ சம்திங் இருந்துச்சு பிச்சில் இருந்து. அவன் என்ன சொல்ல வரான்னா, பேட்ஸ்மேனுங்க நல்லா டேலண்டாக ஆடினா பேட்ஸ்மேனாலையும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது, ஸ்பின்னராக இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கட்டும் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணால் அவங்களுக்கும் விக்கெட் கிடச்சிது, அவங்களாலையும் எக்கனாமிக்கலாக போட முடியுது. ஸோ எல்லாருக்குமே அந்த பிச் வந்து சம்திங் ஆஃபர் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்சாக இருந்தது. இந்த பிச் வந்து அந்தளவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஆக்சுவலாக எப்போவுமே சேப்பாக் பிச்சு. சேப்பாக்கில் நீங்கள் வந்து ஹார்டாக நான் 200 அடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 150 160 மடங்கிடுவீங்க. அதே வந்து நீட்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 160 170 180 எய்ம் பண்ணி ஆடினீங்கன்னா உங்களுக்கு 190 200 கூட கிடைக்கும். சேப்பாக் வந்து எப்போவுமே அப்படி தான் மிடில் டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் பிளேலையும் லாஸ்ட்டு டெத்தில் விக்கெட்டை நீங்கள் கையில் வச்சு லாஸ்ட்டு டெத்லேயும் கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணி ஆடினீங்கன்னா 200 210 அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஒரு மாதிரி இந்த ப்ராப்பர் டிபிக்கல் ஒரு இன்னிங்ஸ் பில்டிங் ஓடிஐயில் பண்ணுற மாதிரி சேப்பாக்கில் வந்து T20லே பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த 6 ஓவர்ஸுக்கு ஒரு 50-55 அடித்து செட்டில் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மிடில் ஓவரில் வந்து ஓரளவுக்கு ஒரு 15 ஓவர்ஸ்க்கு 130 அந்த மாதிரி அடிச்சுட்டு லாஸ்ட் 5 ஓவர் ஹார்டாக போயிட்டு ஒரு 60-65 முடிஞ்சால் அந்த மாதிரி விக்கெட்ஸ் கையில் இருக்கிற பட்சத்தில் அப்படி அடித்தோம்னா ஒரு 190 ஆடு வரும்.
அதை வச்சு நம்ம டோனி என்ன பண்ணுவார், செகண்ட் இன்னிங்ஸில் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் ஆப்ரேட் பண்ணி ஸ்பின் சோக் போட்டு ஸ்பீஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நிறைய மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஹோமில் நிறைய ஜெயிப்போம் முன்னாடி, அதுவும் ஒரு ரீசன் நம்ம பிளே ஆஃப் நிறைய போனதுக்கு. இப்போ ஆனால் பார்த்தா 6 மேட்ச் கழிச்சு இப்போ தான் ஒரு மேட்ச்சே ஹோம்லேயே ஜெயிச்சிருக்கிறோம், 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆல் ஓவர் ஐபிஎல்லே வந்து எந்த டீமுக்குமே அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஃபோர்ட்டு அப்படின்ற மாதிரி பேரே இருந்ததில்லை. இருந்த ஒரே டீம் வந்து சிஎஸ்கே மட்டும்தான். அதுவும் இப்போ ரீசெண்டாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஆனால் அது காரணம் என்னன்னா, டோனி வந்து அந்த 7 மேட்ச் நம்ம ஹோம் மேட்சஸில் ஒரு 5 ஜெயிச்சிருவார். அவர் பிளான் எப்பவுமே அதுதான். அதில் ஒரு 5-4 மேட்சை ஜெயிச்சிட்டோம்னாலே போதும், நம்ம பிளே ஆஃப் சான்ஸை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மெயினான ரீசனே ஆனால் பழைய ஓல்டு டீட்டெயில்ஸ் சொன்னால் எடுத்து பாருங்க, அந்த மிடில் ஓவரில் ஸ்பின் சோக் போடுறது தான். அதை வந்து ஒரு வழியாக நம்ம இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அதை கிராக் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. சரி, நம்ம இந்த மேட்ச்சில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்லேருந்து போகலாம். ஆஸ் யூஷுவல் வந்து சஞ்சு சாம்சன் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார் பவர் பிளேயில். வழக்கம் போல் ருத்ராஜ் இந்த மேட்ச்சும் நம்மளை வந்து ஏமாற்றிட்டாரு. ஆனால் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினார். என்னென்னா, போன மேட்ச் வந்து சுத்தமாக இன்டென்ட்டே இல்லை, என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே புரியல. சும்மா ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து சாம்சன் அடிச்சுட்டு இருந்ததுனால அவர் செகண்ட் பெடல் ஆடினார், அவருக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்தாருன்னு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. அவர் ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து மாத்திரை மிடில் ஓவர்ஸில் பண்ணார் பாருங்க சாம்சனுக்கு, அதுதான் செகண்ட் பெடல் ஆடுறது. T20 செகண்ட் பெடல் ஆடுறதுன்றது 23 பாலுக்கு 18 அடிக்கிறது இல்லை, ஒரு 23 பாலுக்கு ஒரு 35 அந்த மாதிரி 32 இப்படியாவது அடிக்கிறது. அவர் வந்து அவருக்கு ஒன்றும் விளங்கலை. ஆக்சுவலாக எதுவுமே முடியல, அவருக்கு ஷார்ட்டே மீட் ஆகலை, டைமிங் வரல, எதுவுமே இல்லை. அவர் ஃபுல் ப்ரெஷரில் இருந்தார். அதனால் வந்து ஏதோ எல்லாரும் சர்வே ஆகிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் 23 பால் ஆனது நமக்கு நஷ்டமாக தான் போச்சு. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷாட்டுக்கு போய் பவுண்டரி ஸ்கோரிங்க்கு ட்ரை பண்ணி இன்டென்ட் காட்டி அவுட் ஆனார். ஸோ அந்த வகையில் வந்து இன்டென்ட் காட்டி அவுட் ஆனாருன்றது சீக்கிரம் என்னை பொறுத்தவரை நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஒரு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு, அது நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்பின் பவுலர் தான் போட்டாங்க, ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ருத்ராஜ். 2 ஃபீல்டர் தான் அவுட் சைடில் கட்டுவாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அதுலேயும் ஒரு ஆள் இருக்கிறது கரெக்டாக ஸ்வீப் ஷாட்டுக்கு போய் கரெக்டாக அவர் கையில் அடிக்கிறாருன்னா சுத்தமாக ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம், முதல்ல தான் இருக்கிறாருன்னு அர்த்தம் தான். நம்ம வந்து பார்த்தோம்னா பவர் பிளேலே ஆக்சுவலாக அவர் அவுட் ஆனால் கூட ஆயுஷ் மாத்திரை அழகாக வந்து பவர் பிளே கேப்டலைஸ் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. நல்லா 2 பேருமே சாம்சன் ஆகட்டும் மாத்திரை ஆகட்டும் பவர் பிளே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. 6 ஓவர்ஸுக்கே 70 ரன்ஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே நினச்சோம் ஈஸியாக 220 போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தான் வழக்கம் போல் நம்ம பழைய சேப்பாக் பிச் வந்து நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பார்க்கும்போது நம்ம ஆளுங்க தான் ஒழுங்காக ஆடலையோ, ஒழுங்காக இன்டென்ட் காட்ட மாட்டாங்க, அப்படியே அதோட படுத்துட்டாங்களோ, இல்லை கொல்கத்தா ரொம்ப நல்லா போடுறாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் போட்டாங்க உண்மையிலே அவங்க ஸ்பின்னர்ஸ். ஒரு நிமிஷம், எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கு. நல்லா தான் போட்டாங்க கொல்கத்தா, அதில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பிச்சு. அதனால எனக்கு என்ன அதில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னா, ஸ்பின்னு நம்மளது சஞ்சு சாம்சனும் சர்ஃப்ராஸ் கானும் நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. ஆனால் அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டர் எஃபர்ட் போட்டு ஸ்பின்னை ஹிட் பண்ணிடலாமோன்னு எனக்கு தோணுது. நிறைய ஸ்வீப் ஷாட்லாம் ட்ரை பண்ணார் சஞ்சு சாம்சன், இது சர்ஃப்ராஸ் கான்லாம் ட்ரை பண்ணார். ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஸ்பின்னில். அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, அவங்களாலையும் அது முடியலன்றது தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். மற்றபடி பிச்சு சப்போர்ட் பண்ணிச்சு ஓரளவு மேட்ச் பண்ணி. சர்ஃப்ராஸ் இறங்குறதெல்லாம் விட்டுலாம். சர்ஃப்ராஸ் இறங்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து மேஜரா ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. வழக்கம்போல ஃபிளமிங் எப்பவுமே மேஜர் கௌசிக் மாதிரி நிறைய தப்பா பண்றாங்க அவர் விஷயத்துல. தூபே வந்து இன்னைக்கு வந்து கரெக்டா பவர் பிளே முடிஞ்சு ஸ்பின் ஆரம்பிக்கிற சமயத்துல தூபே இறக்காம பிரேவிஸ் இறக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல எப்படி பேஸ் பால் ஆரம்பிக்கிற தேவைப்படுற நேரத்துல போற நேரத்துல பிரேவிஸ் இறக்காம தூபே இறக்குனாங்களோ, இந்த மேட்ச்சு கரெக்டாக ஸ்பின் பெல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் தூபே இறக்காம பிரேவிஸ் இறக்குறாங்க. பிரேவிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆனார். ஸோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துமே இவங்க வந்து தூபே இறக்கியிருந்தாங்கன்னா பிச்சு என்ன தான் 2 பேஸ்டாக இருந்தாலுமே தூபேவால் ஸ்பின்னில் வந்து எப்பேற்பட்ட நல்ல ஸ்பின்னர் அதுக்காக தான் வச்சிருக்கிறது. ஓவருக்கு ஒரு ஹிட்டோ 2 ஹிட்டோ ஒரு ஆள் அடிக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் அதை தூபேவோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே ஸ்பின்னை ஹிட் பண்ணுறது தான். அதை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம்னா நேற்று நம்ம ஷோராக 200 ஆட் ஸ்பீஸ் வந்து அடிச்சிருக்கலாம். அதை வந்து இவன் ஃப்ளெமிங்கோட இன்னைக்கு சொல்லப்போனால் பிரேவிஸ் வந்து அவர் எப்படின்னா ஒரு 2 பால் 3 பாலுக்கு ஒருக்கா ஹிட்டு போகணும், ஒரு ஹிட் அடிக்கணுன்ற மாதிரி ஒரு காட்டானோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் அது. ஆனால் நேற்றுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகவே ஆடினார். ஆக்சுவலாக வந்ததுமே ஒரு 6 ட்ரை பண்ணார். ஃபஸ்ட் எடுத்து அந்த 6 வந்து ஒரு மாதிரியே மிடில் விழலை, ஒரு மாதிரி அரை இதாக தான் மாட்டி வந்து 6 போனாலுமே பிரேவிஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஃப்ட்டுக்கு போகிறத கொஞ்சம் அவரே வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் மெச்சூர்டாக ஆடினார். அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு போன மேட்ச்சில். ஏன்னா பிரேவிஸ் அந்த டைமில் டக்குன்னு இன்னொரு ஹிட்டுக்கு போய் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருந்தார். ஏன்னா சுனில் நாயர் வந்து செம்மையாக ஒரு ஸ்பெல் போட்டுட்டு இருந்தார் அந்த டைமில். நரேன் ஆகட்டும் சக்கரவர்த்தி ஆகட்டும் 2 எண்டில் சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவசரப்பட்டு ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா இந்த மேட்ச் கொலாப்ஸ் ஆகிருக்கும். கொலாப்ஸ் ஆகி 160 170 முடிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து பிரேவிஸ் வந்து நல்லா மெச்சூரிட்டி காட்டினார். அது ரொம்ப பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ். ஏன்னா பிரேவிஸ் வந்து அந்த மாதிரி ஆடக்கூடிய ஆள் இல்லை, அது எப்போயாவது தான் அந்த மாதிரி. ஸோ அந்த பிச்சை வந்து கணிச்சு உடனே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம நிற்கணுன்ற மாதிரி ஒரு விளையாண்டது. அதுதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாகவே இருந்தது.
நமக்கு அப்போ ஆடும்போது பார்த்தோம்னா என்னமோ பிச் வந்து இது நம்ம ஆளுங்க சரியாக அடிக்க மாட்டாங்க, இன்டெட் காட்ட மாட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து பிச்சை ரீட் பண்ணிட்டு தான் சாம்சன் ஆகட்டும் இவங்க மாத்திரை அவுட் ஆனதுக்கப்புறம் சாம்சனும் பிரவிஸும் சேர்ந்து அந்த கொஞ்ச நேரம் அந்த பில்ட் பண்ணது வந்து அதுதான் நமக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்கோரையாக கொடுத்துச்சு. ஆனாலுமே ஒரு 10-15 ரன்ஸ் ஆட்டினா. ஏன்னா வந்து டெத்தில் வந்து தூபே வழக்கம் போல் ஸ்கேமாக போட்டார். ஆக்சுவலாக வந்து என்னதான் நல்லா போட்டாலுமே டெத்தில் வந்து உன் பிச்செல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எப்படி பார்த்தாலுமே நீ வந்து டெத்தில் ஒரு ஓவருக்கு 10 ரன் 12 ரன் அடிச்சே ஆகணும் இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க லாஸ்ட் 5 ஓவரில் 50 ரன் அடிச்சாங்கன்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 ஓவரில் 50 ரன் கம்மியாக தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி லாஸ்ட் ஓவரில் 8 ரன்னு, அதுக்கு முன்னாடி ஒரு 9 ரன்னோ 10 ரன்னோ இந்த மாதிரியான. நம்ம ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு அப்புறம் விளாட்ன மொத்தம் 14 ஓவரில் ரன் ரேட் நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணி வந்திருக்கோம்னா மொத்தம் ஓவராலாக சொன்னோம்னா 8.6 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு டாப் ஆர்டர் நல்லா விளாண்டாங்க ருத்ராஜை தவிர்த்து. மிடில் ஆர்டர் கஷ்டம் கொஞ்சம் சொதப்பல். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பேட்டிங்கில் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது வந்து ஆயுஷ் மாத்திரை 2 மேட்சும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஸ்கோர் அவர் அடிக்கிறது தான் ஒரு முக்கியமான ரன்னாக இருக்குது. ஓவரால் ரன் ரேட்டில் அதை நமக்கு கொஞ்சம் நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்குது. அந்த ரன் ரேட் வந்து நமக்கு திரும்ப நம்ம சேசிங்கில் ஆப்போசிட் டீமுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஆர்சிபிக்கு வந்து பட்டிவேர் ஒரு ரோல் நடுவில் ஆயுஷ் மாத்திரை வந்து பட்டிதார் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அது ஆயுஷ் மாத்திரை கிட்டத்தட்ட அதில் ஒரு 60% 70% நமக்கு பண்ணி ஒரு த்ரெஸ்ட் வந்து கொடுத்தோம். ஆயுஷ் மாத்திரை அந்த ஒரு த்ரெஸ்ட் கொடுத்தது தான் வந்து நமக்கு அதை வச்சு தான் நம்ம ஆளுங்க அப்படியே பிடிச்சி கொண்டு போய் அட்லீஸ்ட் அந்த 190 அடிச்சானுங்க. இல்லாட்டி அது கூட வந்திருக்காது. ஆக்சுவலாக வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸில் உண்மையை சொல்லணும்னா இவங்க கொல்கத்தா வந்து நம்ம கடைசி வரைக்கும் பார்க்குற மேட்ச் முடிகிற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. அது நம்ம ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நமக்கு அப்படி இருந்தாலுமே உண்மை சொல்லணும்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாமே சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணாங்க. ஒரு ஓவர் கூட கொல்கத்தா வந்து மேட்சுக்குள்ளே வரல. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அவங்க என்னதான் நம்ம வந்து அகில் ஹுசேனை இம்பேக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்ததும் அவங்க வந்து அகில் ஹுசேனை கவுண்டர் பண்ணுறதுக்காக நரேனை வந்து இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் இறக்குனாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக அது வந்து அகில் ஹுசேனை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இறக்குனாங்களா இல்லை இனிமேல் வந்து நரேன் தான் இறங்க போகிறாரான்றது தெரியல. அது நமக்கு அடுத்த மேட்ச் பார்த்தா தான் யார் இறங்கினா வச்சு தான் தெரியும். ஆக்சுவலாக அகில் ஹுசேனை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க நரேன் இறக்குனாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து வழக்கம் போல சரி லெஃப்ட் ஹேண்டர் விளாண்டா நம்ம லெஃப்ட் ஹேமர் வந்து கொடுத்தா சரியாக வராதுன்னு சொல்லி கம்போஜை வச்சே ஸ்டார்ட் பண்ணார். அது பை லக் வந்தால் பை லக்கிலையா இல்லை நல்லா நமக்கு போட்டாங்களா அப்படின்றது நல்லா தான் போட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நல்லா போட்டு தான் அந்த விக்கெட் வந்து நமக்கு கிடச்சிது. ஃபின்னாலனை வந்து உடனே நம்ம எடுத்தது வந்து ரொம்ப வெரி சீப்பாக எடுத்துட்டோம். அவரை வந்து சிங்கிள் டிஜிட்லேயே. அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து பவர் பிளே நமக்கு சேஃபாக நம்ம வந்து ஒரு ரன்ன பால் தான் ஆல்மோஸ்ட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 6 ஓவருக்கு 36 ரன் தான் அடித்தோம். அது காரணம் வந்து ஃபின்னாலனை நம்ம ஏர்லியாக எடுத்தது தான். ஸோ வந்து பவுலர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாங்க. கடையில் ஆகும்போது இந்த மேட்ச் நல்லா தான் போட்டார். பட் ஆனால் நம்ம வந்து பவுலிங்லேயுமே என்ன சில தேவையில்லாமல் ஒரு சில டெஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓவர் வீசர் வச்ச வந்து ஷார்ட் பால் போடுற மாதிரி பிளான் பண்ணி ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாக ஃபீல்டிங் கட் பண்ணது. ஸ்ட்ரெயிட்டில் அந்த மிட் விக்கெட்டு மிட் ஆஃபில் அங்கே ஃபீல்டிங் கட்டாமல் ஷார்ட் பால் போட சொல்லி ஸ்கொயரு இந்த சைடு பாயிண்ட்டு டீப் பாயிண்ட்டு இந்த மாதிரி இடத்துல ஃபீல்டிங் கட்டினது வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் பிளான். அந்த பிளான் வந்து அப்போ இருக்கும்போது யார் ஃபிளாட் ரமன்தீப் சிங் நின்னார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்ல ஹிட்ரு அடித்தா க்ரௌடில் தான் ஓடும் கிட்டத்தட்ட அவர் அடிக்கிற பால். அவருக்கு அந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டு பிளான் பண்ணுறது வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் பிளானு. அது ஃப்ளாப்பும் தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத முயற்சிகளை வந்து அவங்க செய்யாமல் இருக்கிறதே நல்லது. அதுவும் ஓவர் டன் மாதிரி பவுலர் லாஸ்ட் மேட்ச் அவர் என்ன நல்ல லென்த்து போட்டாரோ அந்த இதே ஃபாலோ பண்ணி போடுறது தான் நல்லது. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து கோட்டை விட்டுருந்தாலும் கேப்டன்சியில் ஓரளவுக்கு இந்த மேட்ச் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. எக்ஸ்ட்ராரியாக பண்ணிட்டான்னு சொல்ல மாட்டோம், ஆனால் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காரு. நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இது கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கெல்லாம் இறங்கிச்சோ அவங்கெல்லாம் ஆல் இருந்தாங்க. 50% ஆஃப் த கேட்ச் தான் பிடிச்சாங்க. 3 சொல்லப்போனால் நமக்கு ஓரளவுக்கு லக்கு இருந்தது. ஏன்னா வந்து நம்ம அவங்க டாப் ஆர்டரில் 3 பேட்ஸ்மேனுக்குமே 3 சான்ஸ் கொடுத்தோம். ஆக்சுவலாக நரேனுக்கு ஒரு சான்ஸ், ரகுவன்சிக்கு ஒரு சான்ஸ், ரகானேக்கு ஒரு சான்ஸ் அப்படி கொடுத்தோம். அவங்க வந்து அதுக்கடுத்து யாருமே அதை கேப்டலைஸ் பண்ணி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடாமல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு லக்கும் நேற்று நமக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் யாராவது ஒருத்தங்க ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடினா கூட மேட்ச் எப்படி வேணால் போயிருக்கலாம். ஸோ வந்து ருத்ராஜ் வந்து அதில் எந்த தப்பு சொல்ல முடியாது. அவர் ஒரு கேட்ச் விட்டுருந்தாரு. அதில் இருந்தாலுமே வந்து நேற்று வந்து ஃபீல்ட் செட் ஆகட்டும் பவுலிங் ரொட்டேஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணார். போன மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் நமக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா போன மேட்ச்சு அந்த ரோவர்டனோட அந்த அந்த 4 ஓவர் ஸ்பெல் ஒரு ஆளோட சிங்கிள் ஆளோட அந்த மேஜிக்கல் ஸ்பெல்லால் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம டீம் வந்து கிளிக் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த மேட்ச் வந்து நம்ம கிளிக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கம்போஜ் ஆகட்டும் கலீல் ஆகட்டும் எஸ்பெஷலி நூறு வந்து கம்பேக் பண்ணது, நூறு வந்து ரிட்டர்ன் டு ஃபார்ம் வந்தது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக முதல்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நூறு வந்து தனியாக போடுறதுனால தான் அவரால் எஃபெக்டிவாக இருக்க முடியல. ஏன்னா நூறு எப்படின்னா நீ அதர் ரெண்டில் ஒருத்தன் வந்து உனக்கு ரன்னை கண்டெயின் பண்ணி எக்கனாமிக்கலாக போடணும். அப்போ அவங்க 100 வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ஹார்டாக போனாங்கன்னா தான் 100ஆல் விக்கெட் எடுக்க முடியும்.
ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் அவர் ஆடும்போது டவுட் ஆடுவாங்க, மேற்கொண்டு ஒன்று வந்து 2-3ன்னு கன்வெர்ட் ஆகும் விக்கெட் வந்து. ஆனால் வெறும் 150 மட்டும் போட வச்சதுனாலே அவரால் வந்து ஒழுங்காக பண்ண முடியல, அவரோட கான்ஃபிடன்ஸும் ரொம்ப லோவாக இருந்துச்சு. நேற்று ஒரு வழியாக நம்ம நல்ல நேரத்துக்கு நரேன் அவங்க ஓப்பனிங் அமைச்சதால அகில் ஹுசேனோட ஓவரை வந்து நம்ம அப்படியே மிடில் ஓவரில் யூஸ் பண்ணாங்க. அகில் ஹுசேன் ஒரு 2ல் அருமையாக போட்டு டைட் பண்ணார். அவர் வந்து அந்த ஆம்பால் வந்து லெஃப்ட் ஆமர் வேறு, அவர் ஆம்பால் நல்லா உள்ள ஸ்டிக்குக்கு போடுறது வந்து சுத்தமாக ரூம் கொடுக்காம பேட்ஸ்மேனுக்கு வந்து அருமையாக போட்டார். அவரோட அந்த எக்கனாமிக்கல் ஸ்பெல்லு தான் அதர் ரெண்டில் வந்து 100 விக்கெட் எடுக்க முடியும். ஸோ வந்து ஸ்பின்னர் 2 பேருக்குமே அந்த கிரெடிட் போகும், வெறுமனே 100 சொல்லாமல் 2 பேருக்குமே 100 விக்கெட் எடுத்ததில் ஓவரால் நம்மளோட பவுலிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பவுலிங் வந்து நல்லாவே மச் இம்ப்ரூவ்டு பவுலிங் தான் நேற்று. ஆக்சுவலாக குர்ஜப்னீத் சிங் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சொதப்பினாலுமே இன்னொரு ஓவர் கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்ச ஓரளவு டீசெண்டாக போட்டிருப்பார். ஏன்னா வந்து குர்ஜப்னீத் சிங் ஆகட்டும் ஓவர்டன் ஆகட்டும் போன மேட்ச் என்ன அந்த ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த், கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த் ஹிட் அட்டேக்கும்பாங்க, அந்த மாதிரி பால்ஸ் தான் போட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து டெல்லியை வந்து நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. அதே லென்ஸ் தான் இந்த மேட்சையும் அடிச்சாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து போன மேட்ச்க்கும் இந்த மேட்ச்க்கும் பிச்சில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அது இல்லாமல் பேட்ஸ்மேன் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பவலை வந்து லாஸ்ட்டில் டெத் ஓவரில் வந்து கம்போஸ் போடும்போது பவலுக்கு வந்து ஆன் த டோஸ், அதாவது வந்து லெக்ஸ் அட்டாக் பண்ணி யார்கர்ஸ் போட்டார். அதே வந்து ரமதீப் சிங்க்கு வந்து ஒயிட் யார்கர் ட்ரை பண்ணார். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி யார்கர் போடணும். ஒரே யார்கர் இப்போ 2 பேர் ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ரமதீப் சிங் வந்து கால்குள்ளே போட்டாலுமே அடிக்கக்கூடிய எபிலிட்டி உண்டு. ஸோ அவருக்கு வந்து ஒயிட் யார்கரும், ரோமன் பவுலுக்கு வந்து வித்து கொடுக்காம காலில் யார்கர் போட்டு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பிளான்ஸ் ஸ்பெசிஃபிக் பேட்ஸ்மேனுக்கு வேணும். அதை நேற்று ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக வந்து பிளானிங் ஆகட்டும், கேப்டன்சி ஆகட்டும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே பவுலிங் ரொட்டேஷனு நிறைய வேறு எனக்கு தெரிஞ்சு நேற்று எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு இப்போது சிஎஸ்கே பேக்குன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, பார்ப்போம். ஓரளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் நடந்த எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு சாட்டர்டே சிஎஸ்கே. ஆக்சுவலாக வந்து நம்ம மேட்ச் ரிவ்யூ பண்ணாத 2 மேட்சும் தோத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 மேட்ச்சு நம்ம பண்ணாதனால தான் வந்து ஜெயிச்சிட்டாங்களா, பேசாமல் நம்ம பை லக்கா அப்படியே பண்ணாமே விட்டுலாமான்னு தான் நினச்சோம். ஆனால் சரி, சேனல் ஒன்று ஆரம்பிச்சாச்சு, ஒரு 4-5 வீடியோ போட்டாச்சு. அட்லீஸ்ட்டு அடுத்த வர மேட்ச்சுக்காவது பண்ணுவோம். லாஸ்ட்டு 2 மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டோம். சரி, பண்ணுமே, ஜிங்ஸ் ஆகிடக்கூடாது. சரி, பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து அடுத்த மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் கூட ஆடுது ஹைதராபாத். ஆமாம், அது வந்து அவே மேட்ச் தான். ஸோ அன்றைக்கி தலை வேறு ரிட்டர்ன்றாங்க. தலை வருவார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரை எடுத்துகிட்டு தலை உள்ள வருவாருன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து ஒரு வழியாக இப்போ தான் காம்பினேஷன் வந்து செட் ஆகிருக்கு. ஒரு வழியாக இப்போ தான் பிளேயிங் 11 கிராக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யார் பிளேஸில் தலை உள்ளே வர முடியும்னு தெரில. அப்படி உள்ளே வர்றதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கானை தான் தூக்குவாங்க. ஏன்னா வேறு யாரையுமே நீங்கள் வந்து யோசிக்க கூட முடியாது இவங்க எல்லாமே ஆடலாமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு செட் ஆகிருக்கு டீமு. சர்ஃப்ராஸ் கானுமே அந்த பிளேஸை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சர்ஃப்ராஸ் கானை வெளில எடுக்கிறதுமே அவ்வளோ வந்து அது ஒரு ஜஸ்ட் நியாயமாக இருக்காது. ஆனாலும் டோனி ஃபிட்டாக இருக்குன்ற பட்சத்தில் டோனி ஆடாமல் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். மேபி வந்து டோனி இன்ஜுரி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலன்னு சொல்லிட்டு இதே டீமை கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை டோனியே கூட அட்வைஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா போய்ட்டுருக்கு. வின்னிங் காம்பினேஷனை எப்போவுமே டோனியை மாற்ற மாட்டார். ஸோ வந்து அவரே அதை பிரேக் பண்ண நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். சரி, பார்க்கலாம். சரி, எஸ்ஆர்எஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி. இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை.